الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிமை கொல்லவனாகி அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிபெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி அந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி சமுதாயத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதற்கு முன்பாக வாழ்ந்த பல்வேறுபட்ட சமூகங்கள், பல சிறப்பு மிக்க நபிமார்களுடைய சந்ததிகள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஆக சிறந்த பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதனோடு மட்டுமல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு உலகத்திலே எத்தனை கூட்டங்கள் சமுதாயங்கள் உருவாகியதோ அவர்கள் எல்லோரையும் விட நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறப்பாக சீராக எல்லாரையும் விட சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான காரணம் அல்லாஹ் அந்த ஆயத்திலேயும் சொல்கிறான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, சமுதாயத்திற்கு, மஹல்லாவிற்கு நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. இதுக்கு முன்னால வாழ்ந்த நன்மார்களுடைய சமுதாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை ஏவுற பொறுப்பும் தீமையை தடுக்கிற பொறுப்பும் அல்லாஹ்வை பத்தி பேசுற பொறுப்பு யாருக்கு மட்டுமே உரித்தானது என்று சொன்னால் 1,24,000 நபிமார்களுக்கு மட்டுமே உரித்தானது. அவர்கள் கூட வந்த அந்த சமுதாயம் அல்லது அவர்கள் யாருக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்துடைய மக்களுடைய வேலை என்னன்னா நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது வேலை அல்ல. ஆனால் இந்த நபிமார்களுடைய தொடர்ச்சி எங்கள் ஈருலக தலைவர் சர்தார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிகின்ற பொழுது இப்ப அந்த பொறுப்பு அடுத்து யார் செய்யறது? அல்லாஹ்வை பத்தி பேசணும், பாவமான விஷயங்களை சொல்லி தடுக்கணும், நன்மையான விஷயங்களை ஏவ வேண்டும், ஹராம் ஹலாலை பற்றி மக்களிடத்திலே பேச வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா குன்தும் கைர உம்மத்தின், இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கூடுதலாக கொடுக்கிறான். எந்த பொறுப்பை நபிமார்களுக்கு கொடுத்தானோ அந்த பொறுப்பை இந்த சமுதாயத்துடைய மக்களுக்கு கொடுக்கிறான். தான் அல்லாஹ் நடிகார்களே, எனவே நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது நபிமார்கள் செய்த புனிதமான பாக்கியம். அப்ப அந்த பண்பை நம்மிடத்தில் உருவாக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினான அடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். ஒரு முஃமின் அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும்? முஃமின் என்று சொன்னால் அவரிடத்துல எப்படிப்பட்ட பண்பு இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். ஒருவருக்கு நேசர்களாக இருப்பார்கள், ஒருவருக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள்.
எல்லா நபர்களும் ஒரு குடும்பமாக செயல்படுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்வான், அந்த முஃமின்களுடைய பண்பு என்னன்னா, யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். எனக்கு என்னங்க, நான் அமல் செய்யறேனே, அவன் தொழுதா என்ன, இல்ல, அவனையும் தொழுகைக்கு அழைப்பார், தன் சகோதரனையும் தொழுகைக்கு அழைப்பார், தன் குடும்பத்தின உறவினர்கள் தொழுகிறார்களா என்று பார்ப்பார், தான் மட்டும் சுயநலமா இருக்க மாட்டார். அதே போல ஒரு விஷயம் ஹராமுன்னு தெரியுது, இவரா தவிர்த்து கொள்கிறார், என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு ஏங்க வம்பு, நாம செய்யாம இருக்கிறோம்ல, அது போதுங்க, அதை அடுத்தவங்க போய் சொல்லணுமா, சொல்லணும். இந்த சமுதாயத்துடைய சிறப்பு சொல்லணும். ஒரு முஃமினாக இருந்தால் சொல்ல வேண்டும், இது தவறு, இது ஹராம், இது பெரும்பாவம், இதை செய்யக்கூடாது என்று நாங்கள் நன்மை ஏவுவதை போல தீமையை தடுக்க வேண்டும். அது ஒரு இமாமினுடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல, பெற்றோருடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல, சமுதாயத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு நபருடைய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார்கள் ஒருவர், நபியுடைய மனைவிகள் ஒருவர் நபியோட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப அழகான கேள்வி. அஃபனஹ்லிகு வ ஃபீனா ஸாலிஹூன், நல்லா சிந்திக்க வேண்டிய கேள்வி. யா ரசூலல்லாஹ், பொதுவாக உலகத்தில் அலச்சாட்டியங்கள் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய தண்டனை வருங்கிறத வேறு. ஆனா அஃபனஹ்லிகு வ ஃபீனா ஸாலிஹூன், நாங்க அதிகமான மக்கள் இருக்கிறோம். என்ன மக்கள்? நன்மையை செய்யக்கூடிய மக்கள், நலவை செய்யக்கூடிய மக்கள், சாலிஹான நல்ல மக்கள், ஹராமை செய்யாத மக்கள். நாங்க அதிகமா இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வேதனை வருமா? கல்மாரி மழை பெய்யுமா? புயல் காற்றுகள் வருமா? வெள்ளங்கள் வருமா? கொரோனா போன்ற மிகுந்த கொடிய சோதனைகள் வருமா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு பதில் ஒன்றை சொன்னார்கள். நாம் இதா கஸரல் ஹபஸ், ஆம், வேதனை வரும். எப்பொழுது என்று சொன்னால், சமுதாயத்திலே பாவங்கள் அதிகமானால், தொழுகையாளிகளை விட தொழுகாதவர்கள் எண்ணிக்கை அதிகமானால், ஹலாலை செய்பவர்களை விட ஹராமை செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகமானால், எந்த ஊர்களிலே போதையினுடைய வஸ்துக்கள் அதிகமாகின்றதோ, பெரும்பாவம் அதிகமாகின்றதோ, ஹலாலான வியாபாரங்களை விட வட்டி வியாபாரம் அதிகமாகின்றதோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை நேராக அல்லது மறைமுகமாக வந்தே தீரும். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அப்ப அந்த தீமையினுடைய அளவு, பாவத்தின் அளவு, விகிதாச்சாரம் அதிகமாகாமல் பார்த்து கொள்வதற்குத்தான் தாவத்தினுடைய வேலை. நன்மை ஏவனும் தீமை தடுக்க வேண்டும். ஏன்னா பொதுவா மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, உன்னை செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் அது மறைமுகமாவது நடக்கும். ஒரு பெரும்பாவங்க, ஒருத்தர் மது குடிக்கிறாரு, அல்ல ஏதாவது தவறான விஷயம் பண்றாரு, அவரை செய்யாதன்னு சொல்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் சொல்ல 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 அதை செய்வதில் கூச்சம் ஏற்பட்டு தெரியாமலா செய்வார். இல்ல அந்த பாவத்தை தடுப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அந்த பாவம் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்கு முன்பாக பகிரங்கமாக்கப்படும். நீங்க ஒரு தொழுகை கூப்பிட்டு இருக்கிறீங்க, தொழுகைக்கே கூப்பிடனா பள்ளியாசலுடைய ஞாபகம் கூட வராது. ஓரளவிற்கு அல்லாஹுடைய ஞாபகத்தை பற்றி, மார்க்கத்தினுடைய ஞாபகத்தை பற்றி, மார்க்கத்தின் சட்ட வரைமுறைகளை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வரையிலாவது கேட்கக்கூடிய உள்ளத்திலே சிறிதளவிற்காவது இரங்கல் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்வார், நபிகளாரை பார்த்து, வதக்கிர், நபியே வதக்கிர், உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அவன் கேட்கிறான், கேட்கிற அவனுடைய பாடு, அது அவனுக்கு அல்லாஹ் குறித்தானது. மனைவி சொன்னா கேட்கலங்க, பிள்ளை சொன்னா கேட்கலங்க, குடும்பத்தார் சொன்னா கேட்கலங்க, மகல்லா சொன்னா கேட்கலங்க, இல்ல, வதக்கிர், நீங்கள் உங்கள் தாவத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருங்கள், நீ நன்மை ஏறிக்கொண்டே இருங்கள், தீமையை செய்யாதப்பா, தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானின் காரணமாக அவனுக்குள்ளாக மாற்றங்கள் உருவாகும். அப்ப அதனால தாவத் என்பது ஏதோ பாரதூரமான விஷயம் அல்ல. எப்படி தொழுகுவது கடமையோ, எப்படி நோன்பு வைப்பது கடமையோ, எப்படி குர்ஆன் ஓதுவது கடமையோ, அதுபோல ஒரு முஃமினான அடியானுடைய தார்மீக பண்பு என்னவென்று சொன்னால், நன்மையை ஏவுவான், தீமையை தடுப்பான், ஒரு சுயநலவாதியாக வாழ்க்கை கழிக்க மாட்டான். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே,
எனவே இந்த பண்பை நாம் நமக்குள்ளாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. உதாரணமா எப்படி? மன் சமத நஜா, நீங்கள் மௌனமாக இருப்பது ஈரேற்றத்தின் அடையாளம். தேவையில்லாம நீங்க ஏதாவது பேசினா பிரச்சனை வரும் என்றிருந்தா நீங்க அமைதியா இருந்துருங்க. ஏன்னா அமைதியாக இருந்து விட்டால் ஈடேற்றம், உலகத்தில் ஈடேற்றம், மறுமையில ஈடேற்றம். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ஒருவேளை உங்களால நல்ல காரியத்தை பேச முடியும்னா மௌனமாக இருப்பதை விட பேசுவது சிறந்தது. உங்களால குர்ஆன் ஓத முடியும், மௌனமா இருப்பதை விட குர்ஆன் சிறந்தது. உங்களால திக்ர் செய்ய முடியும், மௌனமாக இருப்பதை விட திக்ர் செய்வது சிறந்தது. அதே போலத்தான் ஒருவரை சந்தித்தால் அவரிடத்திலே நன்மையை பற்றி தீமையை பற்றி உங்களால் பேச முடியும் என்றால் மௌனமாக இருப்பதை விட நீங்கள் அவரிடத்திலே பேசுவது சிறந்தது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வான், நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைப்பதுதான் என்னுடைய பாதை என்று சொல்லுங்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கமாக அழைப்பது பொறுப்பு என்று சொன்னால் அவர்களுடைய சந்ததிகளாக அவருடைய சமூகமாக இருக்கக்கூடிய எங்கள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, விசுவாசிகளே, முஸ்லிமான அடியார்களே, தொழுகையாளிகளே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களே, இது உங்களுக்கு மட்டும் பத்தாது. கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் கட்டிய மனைவி, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களை சுற்றிருக்கின்ற உறவினர்கள், இவர்களையும் நீங்கள் நரகத்தை விட்டும் காப்பாற்றுங்கள். எப்படி காப்பாற்றணும்? நாளை நரகத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போய் சொர்க்கத்துல விடுறதா? இல்ல, இந்த உலகத்திலேயே அவர்களை நரகத்தை விட்டும் தப்பிக்கக்கூடிய, சொர்க்கத்தின் பக்கமாக செல்ல வைக்கக்கூடிய அமல்களை அவர்களிடத்திலே உருவாக்கி தர வேண்டும். எத்தனையோ பேருங்க பள்ளிவாசலுக்கு வரோம், இவ்வளோ நல்ல காரியங்களை கேட்கிறோம், ஹதீஸ் படிக்கிறாங்க, பயான் நடத்தப்படுகிறது, நன்மையான விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் வீட்டிலே பெண்கள், வீட்டிலே குழந்தைகள், அவர்களுக்கு தீனுடைய பாதை செல்வதற்கு, தீன் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நாம கொண்டு போய் வீட்டுல சேர்க்கிறோமா? இது மாதிரி இன்னைக்கு போனோம், அஜர்த்து இதெல்லாம் சொன்னாங்க, இவங்க தாலீம் படிச்சாங்க, இந்த ஹதீஸை கேட்டோம், இந்த சம்பவங்களை கேட்டோம், நாம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோம், என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? எங்கேயாவது ஆடி தள்ளுபடி ஆஃபர் போட்டிருந்தா முதல்ல நோட்டீஸ் கொண்டு போறோம் வீட்டுல, இங்க பாரும்மா பர்ச்சேஸ் பண்ணலாம், போய் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, உடனே தகவல் போகுது. நீ நமக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறது வேற. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நான் பொறுப்பா எங்க இதெல்லாம் சலுகை பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் வீட்டுல போய் சொல்றோம். உலகம் சம்பந்தமான ஏதேனும் லாபம் கிடைக்குமானால் அதை உடனே வீட்டார்களும் சொல்லி வைக்கிறோம், இங்க போனா இது கிடைக்கும்னு. ஆனால் மறுமை சார்ந்த காரியங்கள், நன்மையான காரியங்கள் நான் நன்றாக அமல் செய்து நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு தரத்துல இருக்கும் போது என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உலகத்துல யாருக்காக வாழ்ந்தோமோ அவர்கள் நன்மை செய்யாமல் சொர்க்கத்துடைய கடைசி தரத்தில் இருந்தால் அமைற்றுக் கொள்வோமா? நமக்கு பங்களா வீடுங்க, நம்ம பிள்ளை கூரை வீடு, நமக்கு பங்களா வீடு, நம்ம மனைவிக்கு கூரை வீடு, ஏத்துக்குவோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப உண்மையான ஒரு நபருடைய கண்ணியம் என்னன்னா, தான் எந்த இடத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே இடத்திலே தன் மனைவி மக்களை வைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வது. அல்லாஹ் தான் குர்ஆனிலே சொல்கிறார், உ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் மாத்திரம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்வதை தாண்டி நீங்கள் எந்த அந்தஸ்தை அடைய நினைக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு உங்கள் குடும்பத்தார்களையும் கொண்டு செல்லுங்கள். எண்ணத்திற்குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நம்முடைய தார்மீக பண்புகள்ல ஒன்று எப்படி தொழுகுவது கடமையோ, எப்படி இபாதத் செய்வது கடமையோ, அதே போலத்தான் நன்மையான காரியங்களை ஏவுவது, தீமையான காரியங்களை தடுப்பது. அதற்கு மறுப்பதுதான் தாவத் என்று சொல்கிறோம். இப்ப தாவத்துடைய பல்வேறுபட்ட முறைகள் இருக்குது. இன்னைக்கு தாவா செய்யறாங்க, இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு, மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்துல அழைப்பு கொடுக்கிறாங்க, அது பேர் தாவான்னு சொல்லுவோம். அப்ப இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் தீனுடைய சரியான புரிதல் இல்லை,
நாயகத்தினுடைய பிரியம் இல்லை, பிடிப்பு இல்லை, மார்க்கத்துடைய ஹலால் ஹராமுடைய பேணுதல் இல்லை, ஈமானுடைய அந்த ஒரு சுவாசம், ஈமானுடைய நுகர்வு இல்லாத மக்கள், ஆனால் பெயர் தாங்கி முஸ்லிம்கள். அப்ப அவங்கள முழுமையாக அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய விஷயம்தான் தாவத் தப்லீக் என்று சொல்கிறோம். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக். தூதுவரே, ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, தூதுவர் அவர்களே, உங்களுக்கு என்னென்ன கட்டளைகள் எல்லாம் இறங்குகின்றதோ, ஈமானை பற்றி, அஹ்லாக்கை பற்றி, குடும்பவியலை பற்றி, கொடுக்கல் வாங்கலை பற்றி என்னெல்லாம் இறங்குகின்றதோ அதையெல்லாம் உங்கள் சமுதாயத்தின் பக்கமாக எத்தி வையுங்கள். அதுதான் தப்லீக், அதுதான் தாவத். தாவத் தப்லீக் என்பது ஏதோ பாரதூரமான விஷயம் அல்ல, நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விஷயத்தை சமுதாயத்தின் பக்கமாக எத்தி வைப்பது. எனவே அந்த அடிப்படையில் நாம் அதற்கான பல்வேறுபட்ட முறைகள் ஒன்றுதான் இஜ்திமாக்கள். இஜ்திமா என்ன? இஜ்திமா என்று அரபியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறுபட்ட சமுதாயத்துடைய மக்கள் ஒருங்கிணைவது. அதனால் அது யார ஒரு சாராருக்கு மட்டுமானது, ஒரு சிலருக்கு மட்டுமானது அல்ல, ஒட்டுமொத்தமான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களுக்குமான ஒன்றுதான் இஜ்திமா என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் எந்த லாபத்தினுடைய, எந்த பதவி பட்டத்தினுடைய, எதிருடைய நோக்கங்கள் அல்ல, ஒன்றே ஒன்றுதான், உம்மத்திற்கு மத்தியிலே ஈமானுடைய வெளிச்சம் அது இன்னும் வெளிச்சமாக வேண்டும், அது இன்னும் அழகாக மலர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்கும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு காலங்களாக நடத்தப்பட்டு வருகின்றது. நம்முடைய ஊர்களிலுமே கூட ஒரு 3 மாவட்டங்களுக்கு ஒன்று சேர்த்து நம்முடைய எருவுப்பட்டையில் வருகின்ற 21, 22 ஆகிய நாட்களில் இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, எனவே இது போன்ற தீனுடைய காரியங்கள், குறிப்பாக நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களில் நாம் நம்முடைய நேரங்களை கொடுக்க வேண்டும், நம்முடைய பங்குகளை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த பண்பு, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய இந்த பண்பு, நன்மை ஏவுங்கள் தீமை தடுத்துக் கொள்ளுங்கள், இந்த பண்பை நாம் நமது வாழ்வில் கொண்டு வருவதற்கு முதலாவதாக குடும்பத்தார்கள், இரண்டாவதாக அண்டை வீட்டார்கள், மூன்றாவதாக மஹல்லாவாசிகள், நான்காவதாக நாம் பார்க்கின்ற நபர்கள், எல்லா நபர்களிடத்திலேயும் நமக்கு எது தெரிகின்றதோ, நமக்கு எது நன்மையான காரியங்களாக தெரிகின்றதோ அதை நாம் ஏவ வேண்டும். உதாரணமா நம்ம அசர் தொழுகைக்கு வரோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரையாவது நம்ம பாதையில் சந்திப்போம், வரும்போது பார்ப்போம், அது வீட்டிலேயாவது பார்ப்போம். அப்ப அசர் தொழுகுங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்தி கடமை என்று சொல்லக்கூடிய பண்பை உருவாக்குவதுதான் தாவத் தப்லீகுடைய சிந்தனை. அல்லாஹ் நன்மை ஏவது, தீமையை தடுப்பது. எனவே அப்படிப்பட்ட பண்புகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒவ்வொரு சிஃபத்துகள், ஒவ்வொரு பண்புகள் அழியும் பொழுது ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் ஏற்படும். தொழுகை என்ற பண்பு மக்கள் விடுகின்ற பொழுது அதற்கு ஒரு தாக்கம் ஏற்படும். குர்ஆன் ஓத தெரியாமல் போனால் அதற்கு ஒரு தாக்கம் ஏற்படும். ஜகாத் கொடுக்காமல் போனால் அதற்கு ஒரு தாக்கம் ஏற்படும். அதே போலத்தான் நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது, இதை விடுவோமையானால், இந்த பண்பை விடுவோமையானால், இதா கஸ்ருல் ஹபஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல பாவங்கள் மிகைத்துவிடும். பாவங்கள் மிகைப்பால் அல்லாஹ்வுடைய வேதனைகள் வர ஆரம்பித்து விடும். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, எனவே நம்மிடத்திலே குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அழகான பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். சுயநலம் இல்லாத வாழ்க்கையில், சுயநலம் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து வெளியேறி பொதுநலமான வாழ்க்கை, நமக்கு எதை நாடுகிறோமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக நன்மையாக இருந்தாலும் சரி பிறருக்கு ஏவ வேண்டும். எப்படி நாம் பாவத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக என் சகோதர சகோதரிகள் பாவத்தை விட்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ண வேண்டும். இதுதான் தாவத்துடைய சிந்தனை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இது போன்று ஈமானை சிஃபத்துகள், ஈமானை பற்றி என்னவெல்லாம் பண்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ எல்லா பண்பை கொண்டும் நம்மை அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் தாவத்துடைய சிந்தனையோடு நன்மை ஏவுதல், தீமை தடுத்தல் என்ற பண்போடு வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய அழகான நசீபை தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.